அப்போ சில பிள்ளைகளுடைய இந்த உணர்வுகளை நாம் அடக்கவும் கூடாது. ஓடி போய் சுவரில் முட்டுப்பட்டு அழுவான். அழுதா வலிக்குதுன்ற அர்த்தம். அப்போ ஒரு நல்ல பெற்றோர் என்ன செய்யணும்? அவன் அழுகுறான், வலிக்குது, முட்டுப்பட்டுட்டா ஓடி போய் ஐயோ வந்து முட்டிட்டீங்க, என்ன பார்த்து வரணும், வலிக்குதா சரியாவிடும், உம்மா தடவி விடுறேன், நான் உப்பா தாரேன், சரியாவிடும் அப்படின்னு முத்தம் கொடுக்கணும். உண்மையிலே முத்தம் கொடுத்தல் வலியை குறைக்கும் என்பது அக்குப்ரெஷர் மருத்துவத்தில் உள்ள ஒரு விஷயம்தான். அது அடிபட்ட இடத்துல ஒத்தனம் கொடுத்தல். அப்போ குழந்தைகளுக்கு அந்த இடத்துல முத்தம் கொடுத்தா சயின்டிஃபிக்கலாகவே வலி குறையும். அது அக்குப்ரெஷர் மருத்துவத்தில் உள்ளது. அப்போ அதை நாம் சொல்லணும், முட்டிட்டீங்க வலிக்குது, என்ன சரியாவிடும், பாப்பா முத்தம் கொடுக்குறேன், பார்த்து வரணும், வேகமாக வந்துட்டீங்க, என்ன வழுக்கு தானே மகன், டைல்ஸ் தானே, மெதுவாக வரணும். இதுதான் பிள்ளை வளர்க்குறேன். அதாவது சைல்ட் சைக்காலஜி என்றா யதார்த்தத்தை அப்படியே பேசுறது தான். நம்மடாக்கள் எப்படி பிள்ளை வளர்க்குறேன்டா, ஓடி போய் பிள்ளை முட்டினா உடனடியாக போய் இல்லை 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 அவனுக்கு வலிக்குதுன்ட்டு அவனே முடிவெடுத்திருக்கான். நீவ போய் தடவைக்கிட்டு இல்லை இல்லை பிள்ளைக்கு நோவல், பிள்ளைக்கு நோவல் இல்லை, நான் அவன் டென்ஷன் ஆகிறான், நமக்கு வலிக்குதுமா இல்லைங்க பிரம்மையோ. அவன் டக்குன்னு அப்படி சைலண்ட் ஆகும். அழுதவன் நின்றுட்டான். நாம் நினைக்கிற நாம் புள்ள வளர்க்கவும், பிள்ளைய கொளற விடலையே. இப்போ பிள்ளைய அழ விடப்படாங்கிறது திறமை இல்லை. அழுகிற டைமில் அழத்தான் பண்ணும், அதை அடக்கக்கூடாது. ஆனால் சொல்லணும், சரியாயிடும் சரியாயிடும் பாப்பா, அழாதீங்க பாப்பா, சரியாயிடும் பாப்பா, இன்னும் மருந்து போட்டோன்னே சரியாயிடுமா, அப்படித்தான் சொல்லணும். வலிக்கவே இல்லைன்னு அவனை டென்ஷன் ஆக்கக்கூடாது. ரெண்டாவது, அந்த பிள்ளை அவடத்தை செஞ்ச தவிர அவருக்கு அவடத்தை பாடம் நடத்தினா தான் திரும்ப அவர் அந்த இடத்துல கவனமாக வருவார். மகன் டைல்ஸ் ஈரக்கால், வேகமாக வந்தீங்க, முட்டிட்டீங்க பார்த்தீங்களா, இனிமே அப்படி வரக்கூடாது, கவனமாக வரணும். இதை சொல்ல வேண்டிய நாம என்ன செய்யறா, சுவருக்கு அடிக்கிற, பிள்ளைக்கு அடிப்பியா, பிள்ளைக்கு அடிப்பியா, பிள்ளைக்கு அடிப்பியா, சுவருக்கு அடிக்க. இப்போ பிள்ளை என்ன ஃபீல் ஆகுதுண்டா, என்னில் எந்த பிரச்சனையும் இல்லை, சுவரு தான் பிரச்சனை. அடுத்த அண்டைக்கு ஓடி முட்டி போட்டோமா, என்னோட ஆடியன்ஸ் அவருக்கு. இப்போ இவன் தவறு செஞ்சு விட்டு இன்னொரு ஆளில் பழி போடுறதுக்கு நாம் பழக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியால் போகும்போது ஒருத்தர் வெட்கப்படுறவருக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்கிறார். அவருடைய சகோதரர், வெட்கப்படாதடா, ஏன்டா பொம்பளை பிள்ளை மாதிரி வெட்கப்படுறேன். போன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்து கூப்பிட்டு சொன்னாங்க, விடுங்க வெட்கப்படட்டும். அது அவனுடைய இமோஷன், அவனுடைய ஒரு மனவெழுச்சி, அது விடுங்க வெட்கப்படட்டும். அல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான், வெட்கம் ஈமானில் ஒரு பகுதி தானே, விடுங்களேன், அடக்காதீங்க. வெக்கப்பட்டுட்டு அடக்கிறல்ல, வெக்கம் பெருந்தான். இனிமேல் நம்ம பார்த்து கொள்ளணும், மூடி வச்சுட்டு கதவை உள்ளால தாப்பால் போட்டுட்டு குளிக்கணும் அப்படின்னு சொல்லணும். என்னடா வெக்க, ஆம்பளடா நீ அப்படின்னு சொல்லினா நாளைக்கு எல்லாம் செஞ்சுட்டு வந்து நான் ஆம்பளை தான்றோம். அப்போ அந்த அந்த உணர்வுகளை மதித்து நடக்கணும். அதே மாதிரி இந்த பிள்ளைகளுக்கிட்ட தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். உன்னால் முடியும், நீ செய்வ, நீ சாதிப்ப, தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே நேரத்தில் அந்த தன்னம்பிக்கை ஊட்ட போய் ஒரு சிலர் எப்படி தன்னம்பிக்கை ஊட்டுறாங்கண்டா, கம்பேர் பண்ணி தன்னம்பிக்கை ஊட்டுறாங்க. அது ரொம்ப பெரிய தப்பான ஒரு விஷயம். தன்னம்பிக்கை ஊட்ட நல்ல மார்க்ஸ் எடுக்கணுங்கிறதுக்காக என்ன சொல்கிறது தெரியுமா, சாச்சடமாக நப்ப ஒன்றை விட 6 மாதம் இளமடா, அவன் என்ன மார்க்ஸ் எடுத்தீங்க, கம்பேர் பண்ணுறது பச்சைப்பிள்ளை. அவன் எடுத்த மார்க்ஸை வந்து சந்தோஷமாக இருக்கு, நமக்கு 85 எடுத்திருக்கானுங்கிறது கடும் சந்தோஷம்தான். ஏன்னா நாம் 15 தான் எடுத்து, அவன் விட்டத்தை தான் நாம் எடுத்த, கடும் சந்தோஷம் உண்டாலும் காட்டிக்கிறல்ல. என்னடா இது, என்னடா 85 எங்கடா 15, இப்படி பிள்ளை வளர்க்கப்படாது. முதல்ல தன்னம்பிக்கை ஊட்டுற எப்படி என்றா, மகன் நீங்கள் ஃபஸ்ட்டு வரணும், நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தன்னம்பிக்கை வரும். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வரணும்,
நீங்கள் தான் வகுப்பில் ஃபெஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் தாழ்வு மனப்பாங்கு வரும். ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்கள். நீ தான் ஃபெஸ்ட் வரணும் என்றால் தாழ்வு மனப்பாங்கு. நீ தான் ஃபெஸ்ட் வரணும் என்ற ஒரு பிள்ளையை சொன்னால் அந்த வகுப்பில் இன்னொருத்தன் ஃபெஸ்ட் வந்தால் இவன் செத்து போய்த்துருவான். அவன் மேலே எரிச்சப்படுவான், அவன் புத்தகத்தை திருடுவான், அவனோட கோவப்படுவான், அவனுக்கு பென்சில் குத்துடும். அவனுக்கு 98, இவனுக்கு 97 ஆரிக்கும். அதை தாங்கிக்க இயலாது. அப்படியே வீட்டை வரும், புத்தகத்தை தூக்கி அறிவான். என்னடா நல்ல மார்க்ஸ் தானே எடுத்திக்கா, என்னடா இல்லம்மா எனக்கு 97 அவனுக்கு 98. மனநோய் ஆயிட்டு பிள்ளை. காரணம் நாம தான். எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய மார்க்ஸ் அது. ஆனா இதை விடுக்க 40 மார்க்ஸ் எடுத்தவன் ஜாலி சந்தோஷம். 40 மார்க்ஸ் எனக்கு சந்தோஷமா ஓடுறான், கூவுறான். அவனுக்கு அது பெருசி. அவன் பேரண்ட்ஸ் அப்படி சொல்லிக்காங்க. நாம சொன்ன விஷயம் வேற. நீதான் ஃபெஸ்ட் வரணும் என்றால் தாழ்வு மனப்பாங்கு வரும். நீயும் ஃபெஸ்ட் வரணும் என்றால் தன்னம்பிக்கை வரும். நீயும் ஃபெஸ்ட் வரணும் என்றா ஒன்றை மார்க்ஸ் எத்தனடா 98, எனக்கு 95டா, மாஷா அல்லாடா. இப்போ ஒரு சமரசம் இருக்கு. நம்முடைய ஸ்ரீலங்காவில் வெண்ட டீம் தோத்த டீமுக்கு அடிக்கிறேன். இந்த தோத்த டீம் வெண்ட டீமுக்கு அடிக்கிற நம்முடைய ஸ்ரீலங்காவில் தோத்தவன் இருக்கிற இல்லை அடிதான். கிரவுண்டில் அடி உள்ளும், வெண்டவனுக்கு அடி உள்ளும் நம்முடைய ஸ்ரீலங்காவில். வெளிநாடுகளில் தோத்த டீம் வெண்ட டீமை லைனில் நின்று விஷ் பண்ணி அனுப்பிட்டு கிரவுண்டை க்ளீன் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படி. இன்னைக்கு அவன், நாளைக்கு நீ. வெல்கம் பண்ணு. ஒருத்தர் நல்ல மார்க்ஸ் எடுத்தால் வெல்கம் பண்ணு, விஷ் பண்ணு. அந்த பொறாம உணர்வு இல்லாமல் நம்ம குடும்பத்திலேயே நம்ம பிள்ளைக்கு முன்னால் இருக்கிறதே அப்படித்தானே. அவர் வீடு கட்டிட்டாரண்டா இங்கே நெஞ்சு பொட்ட பொட்டக்கும். என்ன தாட்டை போட்டு எங்கள் களவு எடுத்தானே யாருக்கு தெரியும். இப்போ 2 வருஷம் வீடு கட்டிருக்க இவர் உழைச்சி அங்கே என்னத்தை தூளை வித்தானா யாருக்கு தெரியுமாண்டா பிள்ளை கேட்டுக்கிறீ. அப்போ இன்னொருத்தன் வளரும்போது இப்படித்தான் நடக்கிறதுங்கிறத பிள்ளை நம்மக்கிட்ட படிக்கும். மாஷா அல்லா, நம்முடைய சகோதரன், நம்முடைய மாமா, நம்முடைய சாச்சா, நம்முடைய தங்கச்சி, மாஷா அல்லா மாஷா அல்லா, நீ காரு வேணும் என்ன, மாஷா அல்லா சந்தோஷண்டி நல்லண்டி அப்படின்னு சொல்லும்போது பிள்ளை அதை பூரிப்படை. ஒரு ஆளை விஷ் பண்ணுறத பழக்கணும். இது அப்படி இல்லையே, நீ தான் மார்க்ஸ் எடுக்கணும், நீ தான் ஃபெஸ்ட்டு வரணும். இல்லை, நீயும் ஃபெஸ்ட்டு வரணும், நீயும் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். அதை சொல்லணும். எடுத்த மார்க்ஸை பாராட்ட தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு 30 மார்க்ஸ் எடுத்தால் கூட முதல்ல அதை பாராட்டுங்க. ஒரு 30 மார்க்ஸ் எடுத்தாலும் அதை பாராட்டுங்க. எப்படி பாராட்டணும்? மாஷா அல்லா, நீ விளையாடிக்கிட்ட தெரிஞ்ச புத்தகத்தை எடுத்து படித்ததை காணவும் இல்லை, 30 மார்க்ஸ் எடுத்திருக்கிற. இப்போ என்ன நினைக்கிற நீ? உட்கார்ந்து படிச்சேன்டா நீ 100 மார்க்ஸ் எடுப்படா. நீ சாதாரண நாள் கிடையாது. உனக்கு விட்டு அவ்வளவு பவர் இருக்குங்கிறது விளங்குதா? இனிமே படிமகன், உன்னால நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம்டா, நீ சாதாரண ஆள் இல்லடா, உனக்கு முடியும்டா அப்படி என்று சொன்னால் அந்த பிள்ளைக்குள்ள ஒரு மோட்டிவேஷன். ரைட், திட்ட பிடிச்சிட்டீங்களா, செத்து போகணும் போல இருக்கும். நாம என்ன சொல்றேன்டா, அவனுக்கு கதைக்கிற கதையெல்லாம் அவனுடைய ஆள் மனசில் அன்கான்சியஸ் மைண்டில் சஜஷனாக பதியுது. மக்கு 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 மாடு, நீ மாடு மேய்க்கத்தாண்டா, ஒன்றுக்கும் உருப்படி இல்லாது. சனியன் எதை தொட்டாலும் அப்படித்தான். இதை சொன்னோன்னா அந்த பிள்ளைக்கு அது ஒரு சிக்னேச்சர் ஆகும். நான் உருப்படாதவன், நான் எதை தொட்டாலும் நல்லா வாரேன், எனக்கு படிப்பு ஏறாதாம், எனக்கு மாடுதான் மேய்க்க வேண்டி வருமாம். இப்போ அவனை தாழ்த்திக்கிறான். எனக்கு முடியாது, எனக்கு இயலாது, எனக்கு முடியாது அப்படின்னு அவன் தாழ்த்திக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஅக், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். உனக்கு பிரயோசனம் தர்ற விஷயத்தில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு, பேராசப்படு. ஓடி சும்மா சொல்லல ஸல்லல்லாஹு. சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லாங்க, வலா தஅஜஸ், டயர்டாகி இருந்துடாத, ஓடிக்கிட்டே இரு. வயசு 70 போய்த்தோண்டு இருக்காத, நமக்கு என்ன இதுக்கு போகிற வேண்டு உட்காராத, 2-3 தடவை நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னு உட்காராத. ஒலா தாஜஸ், உட்காராத, ஓடு, தேடு, முயற்சி செஞ்சுக்கிட்டே. நம்ம தான் கணக்கு போட்டு வச்சுக்கோம், 1 2 3 என்று. ஒரு தடம் செஞ்சோம் சரி வரல, 2 தடம் செஞ்சோம் சரி வரல, 3ஆவது தடம் செஞ்சோம் சரி வரல, காலால் ஒரு அடி.
இதுக்கு பழமொழி வர வச்சுக்க, முடியும் வரை முயற்சி செய். முடியும் வரை முயற்சி செய்யண்டா, எடுத்த விஷயம் முடியும் வரை முயற்சி செய். அது 50வது தடவையும் இருக்கலாம். இந்த குண்டு பல்வை கண்டுபிடிச்ச தோமஸ் அல்வா எடிசன் 10,000 தடவைக்கு பிறகுதான் கண்டுபிடிச்சாராம். எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கும் அந்த ஆள். அவர்கிட்ட கேட்குறாங்க, சார் 10,000 தடவை நீங்கள் முயற்சி பண்ணி தோற்று போனீங்களே, அப்போ 10,000 தடவை நீங்கள் தோத்துட்டீங்களான்னு. அவர் சொன்னாராம், இல்லை நான் தோக்கலை, 10,000 பல்பும் 10,000ங்கிறத கண்டுபிடிச்சேன்னுட்டார். தோல்விகள் கூட வரும், அனுபவம். தோல்வி அவமானம் இல்லை, அனுபவம். அந்த மனசு அப்படி சொல்லு.